ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலில் குழந்தை வந்து கேட்டில் தனியாக நிற்க நம்ம விஜய் வந்து மன்னிப்பு கேட்கப்படல சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போ அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்கூலில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. சரின்ட்டு எங்கிட்ட நம்ம காவேரியை வந்து வீட்டில் காட்டுறாங்க. சாரதா மாட்ட எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கேன். எங்கிட்ட விஜயும் குழந்தையும் வர்றாங்க. வந்தோடனேயுமே வந்து ஹாப்பி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஏதுன்ட்டு அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுது. இந்த மாரி பேசுனது எல்லாத்தையும் வந்து. சரி சரி வா அப்படின்ட்டு இப்ப பாட்டி வந்து குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. சாரிங்க எங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை. ச்சே ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இந்த பக்கம் டீ போட்டு வந்து குடுத்துட்டு, அந்த அம்மாவுக்கு என்ன அவ்வளோ திமிரா அந்த ஹெச்எம்க்கு நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு சாரதா அம்மா வந்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல. என்கிட்ட மறுபடியும் வந்து நம்ம விஜயும், காவேரி வந்து பேசிக்கிறாங்க. காவேரி வந்து கேட்குறாங்க, "இப்பயாவது சொல்லுங்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாப்புல, "எனக்கு முன்னால ஐடியாலாம் இல்ல. இப்ப வந்து ஐடியா இருக்கு." அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "நல்ல ஒரு பொண்ணா கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிறாப்புல. "ஓகே இது போதும். நான் வந்து இனிமேல் நானே வந்து ஒரு அம்மாவ வந்து தேடுறேன்." அப்படின்னு சொன்னோனேயும், "அப்ப கூட நீ நீ வருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே." அப்படின்ட்டு விஜய்க்குள்ள மனசுல ஒரு ஓடுது. சரின்ட்டு இவங்க 2 பேரும் இப்படி வந்து ஓடி பேசிட்டு இருக்கேன். இங்கிட்டு குழந்தைட்ட வந்து சாரதா வந்து சொல்றாப்புல, "உனக்கு வந்து காவேரி மாரி ஒரு அம்மா கிடைக்கணும். அப்பதான் வந்து இதெல்லாம் சரியா வரும். அப்ப நீ வந்து காவேரிய வந்து அம்மா அப்படிங்கிற மாரி கூப்பிடு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, குழந்தையும் வந்து அதே இத வந்து யோசிக்குது. பார்க்கலாம். இனி வந்து காவேரிய வந்து அம்மான்னு சொல்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய்